வெல்கம் டு மிஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மி அண்ட் டேஸ்டான அதுவும் சாஃப்டான நான் ரெசிபி. நம்ம பட்டர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது நான் ரெசிபி. அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஈஸ்டோ பட்டரோ எதுவுமே சேர்த்தாம நம்ம நான் பண்ண போகிறோம். 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. அதை இந்த பவுலில் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்வீட்னிங் பர்பஸ்க்காக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஈஸ்ட்டை சேர்த்தாதனால நான் 1/4 கப் கொஞ்சம் கெட்டியான தயிரை எடுத்துக்கிறேன். அதை இப்போ இந்த மாவு கூட சேர்த்திக்கிறேங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் சேர்த்திக்க போகிறோம். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேங்க. நம்ம ஈஸ்ட் சேர்த்தாதனால இதெல்லாம் சேர்த்தி பண்ணுறோம். ஈஸ்ட் சேர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் மட்டும் சேர்த்திக்கலாம். நம்ம ஈஸ்ட் சேர்த்தாதனால 1/4 கப் தயிர், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இப்போ கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்ததுனால நான் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் சேர்த்திருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக சேர்த்துனிங்கன்னா ரொம்ப மாவு இலகிரும். அப்போ நம்ம தேய்க்க வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டிக்கிட்டு பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் குக்கிங் ஆயில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிசைங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்ட்னிங் கொடுக்கும். அதுக்காகத்தான் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இதை காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நல்லா சாஃப்ட்னிங் ஆயிடுச்சு, ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டவலை கொஞ்சம் ஈரமாக வெட் பண்ணிவிட்டு அதை இந்த மாவை சுற்றி வச்சிட்றேன், மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இப்படி வச்சுட்டு நம்ம இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்காக நான் ஒரு தட்டு போட்டு 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி உருண்டை திரட்டலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி டவலையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு கொஞ்சம் உப்பி இருக்குது இருந்ததை விட. ஆனால் ஈஸ்ட் போட்டிங்கன்னா இதை விட நீங்கள் டபுள் மடங்கு மாவு உப்ப வச்சிடலாம். நாம் இன்றைக்கி ஈஸ்ட்டை சேர்த்தாமல் பண்ணியிருக்கிறதுனால அளவாக தான் உப்பி வரும். ஆனால் சாஃப்ட்னஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை உருண்டை பரட்டிக்கலாம். நான் உருண்டை பரட்டிட்டு ஒரு சப்பாத்தி கல்லில் தான் போட்டு தேய்க்க போகிறேன். அதுக்கு டஸ்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவை எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி சப்பாத்தி கல்லையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ உருண்டையை நல்ல ட்ரை பவுடரில் ட்ரை மைதா மாவில் கொஞ்சம் டஸ்டிங் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நான் நம்ம சப்பாத்தி மாதிரி மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் தான் அந்த நான் பர்ஃபெக்டாக வருங்க. அதுக்காக தான் இப்போ மைதா மாவில் டஸ்டிங் பண்ண பிறகு நல்லா போட்டு தேய்ச்சிக்கலாம். இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப்லையும் செய்யலாம், ஓவல் ஷேப்லேயும் செய்யலாம். அது நம்ம இஷ்டம்தான். நான் இன்றைக்கி ஓவல் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் அது பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காகத்தான் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக சன்னமாக தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் மொந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது மேலே பட்டரோ எண்ணெயோ எதுவும் போகிறது இல்லை, தடவாமே போட போகிறோம். நான் கல்லை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். கல் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த நானை ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இதை வச்சுட்டு இது மேலே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும், அது வரைக்கும் திருப்பி போடக்கூடாது. இப்போ பாருங்கள், லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த பிறகு தான் நம்ம வந்து திருப்பி போடணும். அப்போ தான் வந்து ஒன் சைடு வந்து ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் எடுத்தோடனே டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டோம், அது நல்லா குக் ஆகட்டும் அந்த சைடும். இப்போ செகண்ட் சைடும் நல்லா குக் ஆன பிறகு நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம நான் ரெடி. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேங்க. நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கிறதுனால நானுக்கு வந்து சைடிஷாக பன்னீர் பட்டர் மசாலா நான் செய்யலை. ஆல்ரெடி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இது கூட பட்டரோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்தாம தான் நம்ம போட்டு எடுத்தோம். பட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான். நான் உங்களுக்காக வேணால் என் கார்டில் வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா இந்த நான் கூட அதையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், யம்மியாக இருக்கும். எனக்கு இந்த நாட்டுக்கோழி காம்பினேஷனும் பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி வந்து அதை செய்யலை, பன்னீர் பட்டர் மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.